ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேனலில் ஒரு சூப்பரான உடைத்து ஊற்றிய முட்டை குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது சாதம், இட்லி, தோசை எல்லா டிஃபன் வெரைட்டிக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது செய்கிறதுக்கு நான் ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 8 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். இது காஷ்மீரி மிளகா, அதனால் உங்களுக்கு காரம் இருக்காது. அப்புறம் 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு அன்னாசி பூ, ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இது லைட்டாக கொஞ்சம் ப்ரௌனாக வரணும். வந்ததும் நான் ஒரு அரை முடி தேங்காவை திருவி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது நம்ம நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்துட்டு இதை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி விடுங்க. தேங்காய் கொஞ்சம் நல்லா லைட் ப்ரௌனாக ஆகணும், அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ தேங்காய் கொஞ்சம் நல்லா வறுத்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு 6லேருந்து 7 முந்திரி சேர்த்துட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போது அதே கடாயில் நம்ம ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, 2 மராட்டி மொக்கு, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு ஒரு 2 பெரிய வெங்காயமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வதங்கணும். அதுக்காக நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வரணும், அதுக்காக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் இந்த அளவு நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த சைஸில் ஒரு 3 தக்காளி எடுத்து நம்ம வறுத்த மசாலா கூட கட் பண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கு. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விடுங்க. இப்போது நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. இந்த டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்ததும் அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி வதக்கி விடுங்க. இதில் வாசனைக்காக ஒரு 2 பச்சை மிளகா காம்பை மட்டும் கிள்ளி சேர்த்துட்டு நம்ம அரைச்ச மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலா நல்ல கலர் மாதிரி வதங்கி வரணும், எண்ணெய் பிரிஞ்சு, அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த குழம்பு செய்யும் போதே நல்ல வாசனையாக இருக்கும், கமகமன்னு டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் வதக்கும் போது வேறு உப்பு சேர்த்துருந்தோம், அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்க வேண்டியது தான். இப்போ கிரேவி நல்லா கலர் மாதிரி வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜார் கழுவி 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, இன்னும் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்துட்டு இதை நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ நம்ம குழம்பு நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆகிருக்கு. இப்போ நான் முட்டை இதில் நம்ம உடச்சி சேர்த்துக்கலாம். முட்டை நம்ம இஷ்டம், எத்தனை முட்டை வேணாலும் சேர்த்துக்கலாம். முட்டை சேர்க்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சேருங்க. ஃபுல்லாக வச்சு சேர்க்கும் போது முட்டை தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும், அதனால் சிம்மில் வச்சுட்டு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து மூடி எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி முட்டையை லைட்டாக திருப்பி விடலாம். முட்டை ஒட்டிகிட்ருக்கும் லைட்டாக, அதனால் இந்த மாதிரி லைட்டாக திருப்பி விடுங்க. ரொம்ப போட்டு முட்டையை கலந்துட வேணாம். இப்போ முட்டை பாதி அளவுக்கு தான் வெந்திருக்கும். இப்போது மறுபடியும் மூடி போட்டு இதை ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. நம்ம குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. முட்டையும் உடையாமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு. இந்த குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு இதை மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து சாதத்துக்கு பரிமாறுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மல்லித்தலையோட ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கிட்டு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.